வணக்கங்க. இன்னைக்கு கந்த சஷ்டியோட 6வது நாள். எப்பயும் போல சாமிக்கு முருகர் அப்பாவுக்கு நம்ம எப்பயும் வைக்கிற ரோஸ் வச்சாச்சுங்க. காலையிலயும் சர்க்கோண தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சு வச்சாச்சு. இது சாயந்தரம் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, சாயந்தரம் சூரசம்ஹாரம் டிவியில் தாங்க பார்க்க முடிஞ்சது. எங்கள் ஊர் கோயிலில் ஆரம்பிக்கல 5 மணிக்கெல்லாம். அதனால டிவியில் தாங்க பார்த்துட்டு இருந்தோம். பார்த்து முடிச்சுட்டு தலை குளிச்சுட்டு திரும்பவும் சாயந்தரம் சட்கோணம் போட சொன்னாங்க. அதனால போட போகிறேன். எப்பயும் போல் நம்ம சட்கோணம் போட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம எழுத்து மேலே பா இருக்கணுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கிறணும். அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி நான் போட்டுட்ருக்கேன். இந்த கோலத்தை பழகிறப்ப பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியலை. எப்படி போட போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் போட்டு போட்டு பழக ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்படி போடும்போது இன்றைக்கி பான்ற எழுத்து மேலே இருக்கணும். அதனால சரவணப்பவ அப்படின்றத இந்த மாதிரி நான் எழுதிட்டேங்க. அப்புறம் நம்ம தீபம் ஏற்ற ஆரம்பிக்கலாம். தீபம் ஏற்றியாச்சுங்க. அழகாக எப்பயும் போல் நம்ம நெய் தீபம் தான் ஏற்றிருக்கோம். ஏற்றியாச்சு. அதுக்கப்புறமா இன்றைக்கி பார்த்தா காலையில் வாழைப்பழம் வச்சுருந்தேன். அதை எடுத்துட்டு இப்போ முதல்ல தயிர் சாதம் சாமிக்கு வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா பொங்கல். அடுத்து சரி புளியோதரை செய்வோம்னு சொல்லிட்டு புளி சாதமும் செஞ்சுட்டேங்க. இப்போ அழகாக சாமிக்கு படையல் எல்லாமே போட்டாச்சு. சாமியும் நல்லா கும்பிட்டாச்சு. ஒரு வழியாக 6 நாள் விரதமும் நல்லபடியாக முடிஞ்சிட்ருக்குதுங்க. நல்லபடியாக முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக ஒரு வேண்டுதலுக்காக நான் என்னுடைய வேண்டுதலை முருகப்பெருமான்கிட்ட வச்சேன். கண்டிப்பாக நடத்தி கொடுப்பான்னு நம்பிக்கையோடு வச்சுருக்கேன். அதனால எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் நடத்தி கொடுப்பாருன்னு. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.